ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி தயிரோடு வச்சு சாப்பிடும்போது பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகலாம். பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். கட் பண்ணி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பட்டை, பூ, சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் அரைச்சிக்கோங்க, கடையில் வாங்கிக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு இது மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். ஓகே, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச பட்டை சேர்த்துக்கலாம் இதோடைய. இப்போது இதுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும், வரைக்கும் வதங்கிட்டோம். ஓகே, இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. அடுத்து இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு கிளறிட்டுக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கட்டும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோடைய சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிட்டுக்கலாம். காய்கறிகள் சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த அளவு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இதுலேயே வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ இதோட மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க உப்பு. காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். மிளகாய்த்தூள். அடுத்து காஷ்மீர் மிளகாய்த்தூள். காரம் லைட்டாக தான் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அப்படி கிளறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக அந்த மசாலா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு கிளறி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸு. பாருங்கள், 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதோடைய நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி இதோடய சேர்த்துக்கலாம்.
நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா போய் இந்த காய்கறியோடு சேரட்டும். அந்தளவுக்கு கலரி விட்டுக்கலாம். ஓகே, நம்ம இதோட அரிசி நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி இதோடு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு அப்படியே இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த காய்கறி மசாலாஸ்லாம் அப்படியே அந்த அரிசியோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிளறி விடுங்க. அப்படியே ஒரு 30 செகண்ட் மட்டும் கிளறி விடுங்க. அப்படியே ஓகே, கிளறி விட்டுட்டு நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஓகே, இப்போல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ விசில் போட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணுங்கள். வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் டெய்லி வீடியோ போட முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி யாராவது பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.